உறவுகளில் பலப்படக்கூடிய காலமாக நம்ம இல்லறத்தில் உறவிலே நம்மளுக்கு திருமணங்கள் ஏற்பாடு கண்டிப்பாக நடக்கும். நல்ல நிகழ்வுகள்லாம் நடக்க போகுதுங்க. ஒரேவா சொல்லப்போனால் நல்ல நிகழ்வுகள் நம் வாழ்விலும் நடைபெற போகுது. கடன் சார்ந்த விஷயத்தில் இது வரைக்கும் தொந்தரவு இருந்தால் அதெல்லாம் விட்டுட்டு விலகி நாம் இதுக்கென்னா ஏற்பாடு எல்லாத்தையும் சுற்றி நாம் வாங்கிட்டு இருக்கிறோமே, இவையெல்லாம் அடைச்சிட்டு ஒரே கடனாக வாங்க மாட்டோமா, இதெல்லாம் எதனா ஒரு முன் ஏற்பாடு நம்மளுக்கு நடக்காதா அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இது ஒரு நல்ல அமைப்பு என்று தான் சொல்லுவேன். எல்லாமே கைகூடி வரப்போகுது ஐயா. துளாராசி இனிமேல் துன்பத்திலிருந்து விடுதலை என்று சொல்லக்கூடிய அமைப்பை பெறதான் போகிறாங்க. அவங்க துன்பத்திலிருந்து படிப்படியாக வெளியே வந்து அவங்க வேலை சார்ந்த விஷயங்களாகட்டும், வேலை வாய்ப்புகளாகட்டும் எல்லாமே நல்லா இருக்க போது. இந்த மாதம் முழுவதும் ஆட்சி பெறக்கூடிய சூரிய பகவான் நீச்சம் பெறக்கூடிய ராசிநாதன் என்று சொல்லக்கூடிய நீச்சகதி, அதாவது 27ஆம் தேதி தான் நீச்சம் பெறார். அது வரைக்கும் 11ஆம் இடத்துல தான் இருக்கிறாரு. இது வரைக்கும் கணவன் மனைவிக்குள் சற்று கருத்து வேறுபாடெலாம் சும்மா இருந்தும் கூட இப்போ சண்டை போட்டுட்டு இருப்பாங்க. விக்னேஸ்வராய நமக, வெற்றிவேல் முருகனுக்கு அரகரோகராம். அரகர நம பார்வதி பதையே அரகர மகாதேவாம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி போற்றி. உங்கள் அபிமான அனந்தலை வாழ் ஜோதிடர் வேலாயுதத்தின் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இந்த பதிவினை காண இருப்பது என்னவென்றால், ஆகஸ்ட் மாத பலாபலங்கள், அதாவது 1/8/2024 முதல் 31/8/2024 வரைக்கும் ஒவ்வொரு ராசிக்கும் எவ்வாறு பலாபலங்கள் வழங்க போகிறான்றதை பார்ப்போம் வாருங்கள். எனது அன்புள்ளம் கொண்ட துளாராசி நேயர்களே, ஐயா இந்த மாதம் நம்மளுக்கு 1/8/2024 முதல் 31/8/2024 வரைக்கும் இந்த ஆகஸ்ட் மாதம் எவ்வாறு இருக்க போகுதுன்னா அவ்வளவும் நன்மை தரக்கூடிய நிகழ்வு தான் ஐயா. ஒன்றும் தவறான விஷயங்களோ தவறான எண்ணங்களோ நம் வாழ்வில் இனிமேல் நடைபெறாது. ஏன்னா இந்த இடம் என்று சொல்லக்கூடிய அமைப்பை பெறும்போது நம்மளுக்கு இடம் சார்ந்த விஷயத்திலேயோ வெளியூர் தொடர்புகளோ நம்மளுக்கு கிடைக்க போசாம். வெளியூர் தொடர்போ வெளியூர் சார்ந்த விஷயங்களோ நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய காலங்களாக இந்த காலம் இருக்கப்பெறும். சற்று உடல் நிலை என்று சொல்கிற மாதிரி 27 தேதிக்கு அப்புறம் சற்று உடல் உபாதைகள் என்று சொல்லக்கூடிய அமைப்பும் ஏற்படும். உடலில் சின்ன சின்ன உபாதைகள் கண்டிப்பாக இருக்கும். அதில் நான் எந்த மாற்று கருத்தும் சொல்ல முடியாது. ஏன்னா ராசிநாதன் நீச்சம் பெறும் பொழுதெல்லாம் 12ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய இடத்துல நீச்சம் பெறுவார். அதுவும் பார்வை பதியும் போது அந்த உடல் உபாதைகள் மட்டும் கலக்கத்தோடு இருக்கும். பயப்படணும் அவசியமே இல்லை சுவாமி. 8ஆம் இடத்துல குரு பகவானோட சேர்ந்து, ஏன்னா அந்த 5ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய இடத்துல சனி பகவான் வீற்றிருக்கார். 6ஆம் இடத்துல ராகு பகவான், 12ஆம் இடத்துல கேது பகவான், அவரோடு இப்போ வந்து சுக்கிர பகவான் ஈடேற போகிறாரு. பயப்படணும் அவசியமே இல்லை. செல்வங்கள் நம்மளுக்கு சேரதான் போகுது. மறைமுக வருமானங்கள் நம்மளுக்கு வரதான் போகுது ஐயா. 12 என்பது விரயம் என்றாலும் வரவுக்கேற்ற செலவுகள் இருக்கும். அதுக்கேற்ற வருமானமும் கொடுத்துருவார் இறைவன். ஏன்னா 2ஆம் இடத்துல கிரகங்கள் பார்த்து கொண்டு தான் இருக்குது. குருமங்கள யோகம் பெற்று அந்த 8ஆம் இடத்துல ரிஷபத்தில் வீட்டிற்கும் குரு செவ்வாய் இணைவாளியும் உங்களுக்கு குருமங்கள யோகம் பெற்று நேரடி பார்வையாக, ஏன்னா சனி பகவானுடைய 10ஆம் பார்வை அங்கே பதிஞ்சிட்ருக்கு. அதெல்லாம் வச்சு தான் நம்ம சொல்லும்போது வரவுக்கேற்ற செலவினங்கள் இருக்கும். துன்பத்திலிருந்து விடுதலை அதுவும் இல்லாமல் ஒரு 15ஆம் தேதிக்கு அப்புறம் நம்மளுக்கு லாபஸ்தானம் என்று சொல்கிற மாதிரி சூரிய பகவான் இது வரைக்கும் தொந்தரவில் கொடுத்துருந்தார். வேலை சார்ந்த விஷயத்தில் நல்ல லாபத்தை கொடுக்க போகிறார் ஐயா. உங்களுக்கு என்னென்ன கிடைக்கணுமோ அவையெல்லாம் கிடைக்கிறதுக்கு பகவான் உங்களுக்கு படியலக்க வந்துட்டார். பயப்பட தேவையில்லை. நம்மளுக்கு பிரச்சனை இல்லைன்னு தான் சொல்லுவோம். ஒரே வார்த்தை சொல்லப்போனால் சித்திரை நட்சத்திரமாகட்டும், சுவாதி நட்சத்திரக்காரர்களாகட்டும், விசாகமாகட்டும், இந்த 2 பாதம் சித்திரை நட்சத்திரக்காரங்களுக்கு எந்த தொந்தரவும் இனிமேல் கிடையாது. பயப்படணும் அவசியம் இல்லை. சுவாதி நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் வீண் முயற்சி, அதாவது மீண்டும் மீண்டும் முயற்சி செய்து நாம் எதையாவது சமாளித்து பெரிய லெவலில் வந்துடலான்னு அவங்களுக்கு எண்ணங்கள் கண்டிப்பாக உண்டு. என்னை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு எதையுமே தாங்கக்கூடிய தன்மை இறைவன் கொடுத்துருக்கான். ராகு அல்லவா, அந்த சுவாதி நட்சத்திரத்தின் அதிபதி யாரானா ராகு பகவான். அவங்களுக்கு எல்லாத்தையும் பிரம்மாண்டம் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு அவங்க எண்ணங்கள் எப்போ அடுத்தடுத்த அச்சீவ்மெண்ட்டை உருவாக்கி கொண்டே இருக்கும். பயப்படணும் அவசியமே இல்லை. எந்த பொறுத்த வரைக்கும் விசாகத்தை பொறுத்த வரைக்கும் எந்த தொந்தரவிலிருந்து விடுதலை என்று சொல்லக்கூடிய அமைப்பை பெற போகிறாங்க. திடீர் திருமண வாய்ப்புகள் ஏற்பட போகுது என்று தான் சொல்லுவேன் நான். என்னை பொறுத்த வரைக்கும் விசாகத்தை பொறுத்த வரைக்கும் திடீர் திருமண வாய்ப்புகள் தேடி வரக்கூடிய காலங்கள் இதோ வந்துவிட்டது என்று தான் சொல்லுவேன். அவங்களுக்கு திடீர்னு பார்த்தோன்னா திருமண ஏற்பாடுகள் நடக்க போகுது சுவாமி. துளாராசிக்கும் தான் சொல்கிறேன். மொத்தமே ஒட்டுமொத்தமாகவே சொல்லப்போனால் சித்திரை ஆகட்டும், சித்திரை நட்சத்திரத்தில் வீட்டிருக்கக்கூடிய நட்சத்திரக்காரர்களுக்காகட்டும், துளாராசி ஆகட்டும், இந்த 3-4 பாதம் உடையவர்களுக்கு இது ஒரு நல்ல ஒரு அமைப்பு என்று தான் சொல்லுவேன்.
திடீர் திருமண யோகங்கள் காத்து கொண்டு இருக்கிறவங்களுக்கு திடீர் திருமண தோஷங்கள் நீக்கிவிட்டு திடீர்னு பார்த்தோன்னா காதல் மேரேஜ் என்று சொல்கிற மாதிரி உறவுகளில் பலப்படக்கூடிய காலமாக நம்ம இல்லறத்தில் உறவிலே நம்மளுக்கு திருமணங்கள் ஏற்பாடு கண்டிப்பாக நடக்கும். நல்ல நிகழ்வுகள்லாம் நடக்க போகுதுங்க. ஒரேவா சொல்லப்போனால் நல்ல நிகழ்வுகள் நம் வாழ்விலும் நடைபெற போகுது. கடன் சார்ந்த விஷயத்தில் இது வரைக்கும் தொந்தரவு இருந்தால் அதெல்லாம் விட்டுட்டு விலகி நாம் இதுக்கெனான ஏற்பாடு எல்லாத்தையும் சுற்றி நாம் வாங்கிட்டு இருக்கிறோமே, இவையெல்லாம் அடைச்சிட்டு ஒரே கடனாக வாங்க மாட்டோமா, இதெல்லாம் எதனா ஒரு முன் ஏற்பாடு நம்மளுக்கு நடக்காதா அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இது ஒரு நல்ல அமைப்பு என்று தான் சொல்லுவேன். எல்லாமே கைகூடி வரப்போகுது ஐயா. துளாராசி இனிமேல் துன்பத்திலிருந்து விடுதலை என்று சொல்லக்கூடிய அமைப்பை பெறதான் போகிறாங்க. அவங்க துன்பத்திலேருந்து படிப்படியாக வெளியே வந்து அவங்க வேலை சார்ந்த விஷயங்களாகட்டும், வேலை வாய்ப்புகளாகட்டும் எல்லாமே நல்லா இருக்க போது. இந்த மாதம் முழுவதும் ஆட்சி பெறக்கூடிய சூரிய பகவான் நீச்சம் பெறக்கூடிய ராசிநாதன் என்று சொல்லக்கூடிய நீச்சகதி, அதாவது 27ஆம் தேதி தான் நீச்சம் பெறார். அது வரைக்கும் 11ஆம் இடத்துல தான் இருக்கிறாரு. இது வரைக்கும் கணவன் மனைவிக்குள் சற்று கருத்து வேறுபாடெலாம் சும்மா இருந்தும் கூட இப்போ சண்டை போட்டுட்டு இருப்பாங்க. அதெல்லாம் விட்டு விலகி அறம் சார்ந்த விஷயத்தில் ஈடுபட தான் போகிறோம். துன்பத்தில் இருந்து விடுதலை என்று சொல்லக்கூடிய சித்திரை நட்சத்திரக்காரங்களுக்கு திடீர் பணவரவு அதிகரிக்கும். இந்த மாதத்தில் திடீர்னு பார்த்தா பணவரவும் அதிகரிக்கும். சின்ன சின்ன உடல் உபாதைகள் கண்டிப்பாக இருக்க தான் செய்யும். ஏன்னா மனம் என்று சொல்லக்கூடிய அமைப்பு மனிதனுக்கு ஆசைகளை உண்டு செய்து கொண்டே இருக்குமா. அதுதான் சொன்னேன், அடுத்தடுத்த அச்சீவ்மெண்ட் உருவாகும். நிலபுலம் சேர்க்கையில் இருந்து வந்த பிரச்சனைகள் கொஞ்சம் கூடுதலாக நாம் கவனத்துடன் எடுத்துக்க வேண்டிய காலமாகவும், கடன் சார்ந்த விஷயத்தில் சற்று கவனத்துடன் இருந்து அதெல்லாம் பைசல் பண்ணி வச்சுட்டு அதிலேருந்து நாம் வெளிவிடக்கூடிய காலமாக இந்த காலம் இருக்கப்பெறும். சற்று கொடுக்கல் வாங்கல யாருன்னா எதனா கொடுக்காமல் இருந்து அதை நிறுத்திட்டாங்கன்னா அதிலிருந்து நாம் திருப்பி மீட்டெடுப்போம். இதை என்னை பொறுத்த வரைக்கும் சித்திரை பொறுத்த வரைக்கும் தொந்தரவு கிடையாது. சுவாதியை பொறுத்த வரைக்கும் இனிமேல் முயற்சி என்று சொல்லி தெரிஞ்சிருப்பாங்க பாருங்க. அவங்க தேடி பார்த்தவங்க இப்போ சற்று ஓய்வு எடுக்கக்கூடிய காலமாகவும், சரி விடுவோம் நம்ம பார்த்துக்கலாம், கொஞ்சம் டைமிங் சரியில்லை பழகுது அப்படின்னு சொல்லிட்டு ஓய்வு எடுக்கக்கூடிய காலமாக இந்த காலம் இருக்கப்பெறும். எங்கன்னா வெளியூர் போகலாமா, ஒரு ப்ரோக்ராம் எதனா பண்ணிக்கலாமா, கொஞ்சம் செலவினங்கள் செய்து விட்டு தான் வருவோமே, இல்லைனா திடீர் திருமண வாய்ப்பு என்று சொல்கிற மாதிரி கண்டிப்பாக இவங்களுக்கும் ஏற்படக்கூடிய காலம்தான் சாமி. விசாகத்தை பொறுத்த வரைக்கும் நல்ல முன்னேற்றத்தை இனிமேல் அவங்க காலம் போகிறாங்க. விசாகத்தை பொறுத்த வரைக்கும் இனிமேல் நல்ல முன்னேற்றத்தை காணக்கூடிய காலம் வந்து விட்டது என்று தான் சொல்லுவேன். தொடர்ச்சியாக வந்த வண்ணம் இருக்கின்ற பிரச்சனையிலேருந்து அவங்க விடுதலை ஆவாங்க, வேணும்னு அவசியமே இல்லை. ஏன்னா படிப்படியாக அவங்களுக்கும் நல்ல காலம் பிறக்குது என்று சொல்லலாம். ஒரே வார்த்தை சொல்லப்போனால் குடும்ப காலம்னு சொல்லிடலாம். நல்ல காலம் பிறக்கின்றது. ஒரு துளாராசிக்காரங்களுக்கு இனிமேல் வாழ்வில் ஒவ்வொரு நாளும் வெற்றி என்று அந்த 27 செவ்வாய் பகவான் இடம் பெயர்ந்து 9ஆம் இடத்துக்கு செல்லும் பொழுதெல்லாம் மங்கள யோகம் பெற்று அவரும் 9ஆம் இடத்துக்கே போயிறார். இவர் 7ஆம் அதிபதி 9ஆம் இடத்துக்கு செல்லும் பொழுது அதனுடைய பாக்கியம் 9ஆம் இடத்து அதிபதியும் அவர் 10ஆம் இடத்துல இருந்து அவரும் இடம்பெறாமல் வக்கர நிவர்த்தி இந்த மாதம் முழுவதும் இருந்தால் தான் சொன்னது சுவாமி. அவர் செல்லும் பொழுதெல்லாம் உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்க போகிறார். பூமி சார்ந்த விஷயத்திலையோ இடம் சார்ந்த விஷயத்திலையோ நல்ல முன்னேற்றம் காணலாம். பயப்படணும் அவசியமே இல்லை சுவாமி. என்னை பொறுத்த வரைக்கும் துளாராசியை இந்த மாத கிரகங்கள் நல்ல இடத்துல அமர்ந்திருந்து நல்ல ஒரு அமைப்பை பெறப்போகுது. இது வரைக்கும் விரயம் என்று சொல்லக்கூடிய இடத்துல இருந்து ராசிநாதன் கூட 12ஆம் இடத்துக்கு கடைசியாக தான் வரார். அதனால் பிரச்சனைகள் கிடையாது. இந்த மாதம் முழுவதும் நம்மளுக்கு செயல் திட்டங்கள் உருவாக்குறதுக்கோ, அதாவது வரவுக்கேற்ற செயலங்களை உருவாக்குறதுக்கு, தன்னம்பி பிறக்கிறதுக்கோ, குழந்தை வீறு கெட்டுகின்ற காலமாக சூரிய பகவான் மெயினான விஷயங்க. அந்த 11ஆம் அதிபதி என்று சொல்லக்கூடிய சூரிய பகவான் துளாராசிகாரங்களுக்கெல்லாம் அந்த பிரச்சனையே கிடையாது. இறைவன் கொடுத்த பெரிய வரப்பிரசாதம் சந்தான பாக்கியம் எவ்வாறு என்றாலும் அவங்கள போய் கேட்டுப்பார். எத்தனை குழந்தை ஒன்றா பிறக்கலாம். இறைவன் கொடுத்த பெரிய வரப்பிரசாதம். அதுக்கு ஹாஸ்பிட்டல் செலவு தேவையில்லை. அவங்களை பொறுத்த வரைக்கும் இறைவன் கொடுத்த பெரிய வரப்பிரசாதம். ஏன்னா 11ஆம் அதிபதி சூரியன் அல்லவா, அவர் ஆட்சி பெற்றாலே கொடுத்துருவாங்க. அவர் ஆட்சி பெறும்பொழுதெல்லாம் பாக்கியம் கொடுத்துருவார். அந்த அளவுக்கு நல்லது. அந்த அளவுக்கு நம்மளுக்கு நன்மை செய்யக்கூடிய கிரகங்களாக இறைவன் இருக்கார். பயப்படணும் அவசியமே இல்லை சுவாமி. எனக்கு தெரிந்த வரைக்கும் இந்த மாதங்கள் பொறுத்த வரைக்கும் வரவு செலவு என்று சொல்லக்கூடிய அமைப்பை பார்க்கும் போதும் கல்வி சார்ந்த விஷயத்தில் தடையாக இருந்து வந்த கல்வியால் நம்மளுக்கு தடையாக இருக்குது, நம்ம குழந்தைங்களுக்கு தடையாக இருக்குதுன்னா அவையெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. வீடு மாற்றம் என்று சொல்கிற மாதிரி வீடு விட்டு நாம் வெளியே போகக்கூடிய காலமாக இந்த காலம் இருக்கப்பெறும். வீடு மாற்றங்கள் கண்டிப்பாக ஏற்படும் ஐயா. நாம் வெளியே திருப்பும் பழைய நிலைமைக்கு கொண்டு வந்து நம்ம பிரச்சனையிலிருந்து நாம் வெளிவந்து வரக்கூடிய காலமாக இந்த காலம் இருக்கப்பெறும். நல்ல முன்னேற்றம் இனிமேல் படிப்படியாக நம் வாழ்வில் முன்னேற்றம் தான் காண போகிறோம் அப்படின்ற ஒரு எண்ணம் கண்டிப்பாக உருவாயிடும்.
தன்னலமற்ற சேவை என்று சொல்கிற மாதிரி ஒவ்வொரு மனிதனும் தன்னலமற்ற சேவைக்கு ஆட்படுத்துகிறோம். இல்லை, சேவை தான் செய்யணும், எனக்கு தேவையே சேவை தான், அடுத்தவங்களுக்கு சேவை செய்யக்கூடிய பாக்கியம் பெறணும் சொல்லுவாங்க. அது துளாராசிக்கு உகந்ததாக அமையும். அவங்க வேலையை சேவை செய்கிற வேலை தான், அடுத்தவருக்கு பணி செய்யக்கூடிய வாய்ப்பினை பெற்றவர் அல்லவா ஐயா. துளாராசிக்கார் தான் முக்கால்வாசி பார்த்தோன்னா காவல் நிலையம் என்று சொல்லக்கூடிய அமைப்பும் பெற்றவங்க. மக்கள் பணி என்று சொல்கிறோமில்ல, அதே மாதிரி 2ஆம் அதிபதி செவ்வாய் அல்லவா மக்கள் பணி. இந்த நர்ஸு, டாக்டர் யாராக இருந்தாலும் சரி, துளாராசிக்கார் லக்னத்துக்காரங்க அவங்களாம் பார்த்தோன்னா அந்த வேலை தான் செய்வாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் முழுவதும் நல்ல கிரகங்களுடைய அமைப்பும் 27ஆம் தேதிக்கு அப்புறம் தான் நீச்சகதி பெறக்கூடிய காலம் தான், வெளியூர் செல்லக்கூடிய காலமாக நம்மளுக்கு இருக்கப்பெறும். அது வரைக்கும் துன்பங்கள் கிடையாது. இடம்பெயர்ந்து வாழக்கூடிய காலங்களாகவும் செயல் திட்டத்தில் நல்ல முன்னேற்றம் தரக்கூடிய காலங்களாகவும் இருக்கப்பெறப் போகுது. நன்மை பெறப்போமா? கண்டிப்பாக பெற போகிறோம். திடீர் அதிர்ஷ்டங்கள் கண்டிப்பாக நம்ம வீட்டை தேடி வரும். தேவையான உபகரணங்கள் என்று சொல்கிறோம் இல்லை, வேலையில் இது வரைக்கும் நம்ம எதுவும் உபகரணங்கள் வாங்கலை, அந்த வேலை சார்ந்த விஷயத்தில் எதுவும் கணக்கு பார்க்கலை, இந்த ஆடிட்டிங் பண்ணலை அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த மாதம் நீங்கள் ஆடிட்டிங் பண்ணுவீங்க. அந்த கணக்கு வழக்கெல்லாம் எடுத்து வைப்பீங்க. செயல் திட்டத்தை உருவாக்கக்கூடிய காலங்களாக இந்த காலம் இருக்கப்பெறும். மேலும் நல்லதெல்லாம் நடக்க இறைவன் முருகப்பெருமானை வணங்கி வர உங்கள் வாழ்வில் ஏற்பட்ட தடைகள் விலகி நல்லதே நடக்கும். நன்றி, வணக்கம்.